ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா கிட்ட ஒரு 2 வருஷம் தான் நான் இனிமேல் 2 வருஷம் கழிச்சு தாங்க வெளிநாடு போனால் வரலாங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொன்னோன்னே, ஏன் இப்போ வெளிநாடு போகணுன்னு அவசியம் அப்படின்னோடனே, இல்லை நான் வேலை பார்க்குற கம்பெனிலே அனுப்பி வைக்கிறாங்க. நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம உங்கள் அம்மா கல்யாணத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எங்கள் பெரியம்மா வீட்டு அக்காங்கிறதுனால சித்தியை தான் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சித்தி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பார்ப்போம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதையும் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி சித்தி இந்த மாதிரி உனக்காக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னோடனே, அவங்க ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் எனக்கு அதில் விருப்பம் இருக்கணும்ல அப்படின்னோடனே, எனக்கு அதுலலாம் விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லாமலாம் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்கிறேன். கல்யாணமே நான் வேணான்னு சொல்லலை. இப்போ எனக்கு என்ன அதுக்குள்ளே இப்போ ஒர்க்குக்கு போய் ஒரு 3 வருஷம் தானே ஆகுது. இன்னும் ஒரு வீடு வாங்கிட்டு தான் இப்போ இடம் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு வீடு வாங்கிட்டு தான் என் ஃபாரின்லேருந்து எங்கள் கம்பெனியில் எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனால நான் கண்டிப்பாக போகிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். அதனால தான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரி தான், நீ போகிற ஐடியாவில் தான் இருக்கிற, இல்லைங்கலை. ஆனால் அந்த ஒரு விஷயத்த உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போக்கே நல்ல இடம் வர்றப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அக்கா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீயும் நல்ல இடம்னு நினச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ இப்போ வேலைக்கு போய் தான் உன் ஃபேமிலியை பார்த்துட்ருக்க. மாமாவால் என்ன யூஸ் இருக்குது? வீடு எல்லாம் இருக்குது. இருந்துமே உன் மாமியாராக இருக்கட்டும், உன்னோட குழந்தனாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன உனக்கு பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு நான் அக்கா கிட்ட சொன்னேன். இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்படுறக்கா, உன் கஷ்டம் உனக்கு தெரியுது. நான் அடுத்த ஒரு விஷயத்த நான் பல இதில் நான் கண்ணோட்டத்தில் யோசித்து பார்க்குறேன்னா, எனக்கு தெரியாதாக்கா அப்படின்னோடனே, தெரியுதுடி, நான் இல்லைங்கள. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் எனக்கு ஃபாரின்லாம் போனேன்னா நீ இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியாவே உனக்கு வராது. அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத. எதுவும் நடக்கிறது தான் நடக்கும். அதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. சில விஷயங்களை நம்மளுக்கு இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தள்ளி போடுற. இருந்தாலும் எனக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்குதா, நான் கஷ்டம் இல்லைங்கள. கஷ்டம் இருக்குதா, இருந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் நான் சமாளித்து தான் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி எனக்கு புரியுதுக்கா. இருந்தாலும் பார்ப்போம். எனக்கு ஆஃபீஸில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓரளவு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படியும் வேண்டான்னுலாம் சொல்ல முடியாது. வேண்டான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க என்கிட்ட ஏற்கனவே கேட்டதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஃபாரின் போகிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுதுக்கா அப்படின்னோடனே, நான் உன்னை போக வேண்டான்னு சொல்லலை. மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு கூட ஒரு 1 இயரில் ஃபேமிலியோடு கூட நீ போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, இல்லை அது மாதிரி ஃபாரினில் அங்கே வேலை பார்க்குற பையனாகவே பார்ப்போமே அப்படின்னோடனே நான் சொன்னேன், அதெல்லாம் நடக்கிறதாக்கா. எப்படியும் இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குற பையன்னா அதே என் ஃபீல்டேவா கிடைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் நீ சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். பார்ப்போம். நான் சித்திக்கிட்ட பேசி பாரேன். சித்தி சொல்கிறாங்க இது மாதிரி கல்யாணம் பண்ணி தான் இந்த வருஷம் எப்படியும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னொன்னே, சரி பார்ப்போம் விடு. நான் அதுக்காக ஆஃபீஸில் கிடைக்கிற வாய்ப்பை நான் விட்டுற முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அடுத்த நாள் 2 நாளைக்கு அப்புறம் ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிச்சாங்க. நீ சொல்கிற நாட்டில் தான் அந்த பையன் இருக்கானாம். ஒரு எதிர்ச்சியாக சித்திக்கு வந்திருக்கு. நீ சித்தியோட தான் பேசுகிறதில்ல, அவங்க எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஓகேன்னா பாரு, நம்ம பார்த்து பேசுவோம். உனக்கும் ஆஃபீஸில் ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அதெல்லாம் சரி தான். நான் எந்த இதுக்குமே இது இதுக்கு சரியான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதுக்காக நம்ம வேண்டான்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே, நான் வேண்டான்லாம் சொல்லலை. இருந்தாலும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த முயற்சிகள் செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படின்னோடனே, சரி முயற்சிகளை கைவிட வேண்டியதில்லை. நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சி சரியாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி நம்ம பார்ப்போம். அதுக்காக நம்ம ஒன்றும் சரி இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். நீ வேணால் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நான் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா இத்தனை நாளாக பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன் இன்றைக்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காளேன்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகே இது சரிதான், நம்மளுக்கு இது சரி அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். நம்மளுக்கு எதுவுமே சரியான ஒரு இதில் கரெக்டான ஒரு வேலை நமக்கு
இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே சரி பார்ப்போம்